தினமும் அவங்களுடைய குடும்பத்துல காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு எல்லா குழந்தைகள் எல்லா மருமகளும் தொலைபேசியில ஒன்னா பேசுவாங்க. எத்தனை குடும்பத்தை பார்க்கிறோம். இந்த குடும்பத்துல தினமும் காலையில எங்க இருந்தாலும் குழந்தை, எங்க இருந்தாலும் மருமகன், எங்க இருந்தாலும் மகன், அவங்க உலகத்தில் எந்த முறையில இருந்தாலும் காலையில தொலைபேசியில கான்பரன்ஸ் கால்ல எல்லோரும் பேசி எல்லாம் நல்லா இருக்கீங்களா பேசிட்டு தான் அந்த நாளை ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அண்ணன் தரணி முருகேஸ்வரன். அந்த குடும்பத்துக்கு பாப்பா கீர்த்தி செய்வாங்க. மிக அற்புதமாக ஒரு மகனாக பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கக்கூடிய அண்ணன் தரணி முருகேஸ்வரன் அவர்களுக்கும் ஒரு அதிகமாகும். ஒரு தந்தையாக இருந்து பார்த்துக்குவாங்க. நிச்சயமாக நடக்கும். எங்களுக்கு ஒரு பெரிய 2 விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம சுவாமி சாட்சியாக நடக்கக்கூடிய திருமணம் நாங்க தீர்க்க சுமங்கலின்னு உங்களுக்கு சொல்றோம். தீர்க்க சுமங்கலி திருமணம் என்பது மணமகனுக்கு 60 வயது ஆகும்போது மறுபடியும் உங்களுக்கு திருமணம் நாம செய்யும். 70 வயது மறுபடியும் செய்வோம், 80 வயது மறுபடியும் செய்வோம், 90 வயது மறுபடியும் செய்யும். 96வது வயதில் நடக்கக்கூடிய திருமணம் தீர்க்க சுமங்கலி திருமணம். அப்படிப்பட்ட நீண்ட அகவை உங்களுக்கு கிடைக்கணும், நீண்ட ஒரு தம்பதிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும். தீர்க்க சுமங்கலி அப்பொழுது நீங்கள் அதே போல மகனை பொறுத்தவரை எல்லா விதமான செல்வங்களையும் நீங்க தேடி சேர்க்கணும். குழந்தை செல்வத்திலிருந்து பொருள் செல்வத்திலிருந்து எல்லா செல்வத்தை நோக்கி நீங்க போகணும். கடினமான பாதை எது? எல்லா செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரணும். சகோதரி தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இருவரும் நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அமையணும். நல்ல குழந்தை செல்வம் கிடைக்கணும். இந்த பாரத நாடு முன்னேறுவதற்கு நீங்கள் இருவரும் உழைக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் அண்ணன் தரணி முருகேசன் கொடுத்திருக்கிறார். திருமணத்துல உங்களுக்கு நீங்கள் இருவரும் ஒன்றாக இணையும் பொழுது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மங்களமான தாலியை நாம் எல்லோரும் ஆண்டவனுக்கு வேண்டி உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆண்டவன் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி எல்லாம் கண் கலங்குறதுக்கு மேல நான் பேசினா நல்லா இருக்காங்க. தாயாரும் உணர்ச்சிகரமா இருக்கிறாங்க. அதனால நல்ல ஒரு நிகழ்வு மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும். என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், கூட்ட தலைவர்கள் பாருங்க, ஐயா சிவநாகராஜன் அவர்கள், குப்புரம் அவர்கள்லாம் இந்த கட்சிக்காக ரத்தம் சிந்தி பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தவங்க. இன்னைக்கு பெரிய பெரிய போர்டு இந்திய அரசு 2000 கோடி ரூபாய்க்கு மேல பணப்பரிமாற்றம் செய்யக்கூடிய நிறுவனத்தினுடைய தலைவர்களாக ஆளுநர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவங்க 2 பேர்த்தையும் முன்னாடி வந்து அவருடைய காலில் நீங்கள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக ஆரம்பிக்க வேண்டும் என்று எல்லாருடைய வேண்டிய விடைபடுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா.